யோசிச்சு பாருங்க, பிஸியான மண்டே, ஃபுல் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு பாஸ் கிட்ட இருந்து மெயில் வருது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம Thursday 4 o'clock நமக்கு மீட்டிங் ஷெடியூல் பண்ணலாம், நமக்கு மீட்டிங் இருக்கு, மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வருது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ, நான் என்ன தப்பு பண்ணணும், என்ன ஃபயர் பண்ணிடுவாங்களோ, இல்ல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை பத்தி பேசுறதுக்காக தான் பாஸ் கூப்பிடுறாங்களா, இந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாம கொலீக்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன நடந்திருக்கும், போஸ்டர் நிறைய தப்பு பண்ணிட்டேனா, உங்களுக்கு என்ன தோணுது, அது மாதிரிலாம் வந்து நீங்க தேவையில்லாத அட்வைஸ் இதெல்லாம் கேட்கறது, அது மாதிரிலாம் நீங்க அவங்களோட டிசிஷன் பத்தி கேட்கறதுக்கும் இவ்வளவு போயிருப்பீங்க. இது கரெக்டா பார்த்தா அந்த மாதிரி நமக்கு Thursday 4 PM வந்துருச்சு. உங்களுக்கு மீட்டிங்ல கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி மேனேஜர் சொல்றாரு, ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களை நாங்கள் டீம் லீடா ப்ரமோட் பண்றோம். ஸோ நீங்களும் ஒரு டீமா லீட் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபுல் ஃபுல் ஜாலி மூடு போயிடுவீங்க, ஹாப்பியா இருவீங்க. அப்போ யோசிப்பீங்க, நான் இவ்வளோ 2-3 days மண்டே நமக்கு மெயில் வந்துச்சு, இந்த 3 days நம்ம பாஸ்ட் 3 days ஃபுல் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம். தூங்க முடியல சரியா, நம்ம என்ன ஆச்சோ, என்ன தப்பு பண்ணுவோம், ஃபைட் பண்ணிடுவாங்க, இப்படியெல்லாம் நெகட்டிவா யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டா? ஆனா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தோஷம் இருக்கும், ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே போச்சு. ஆனா நம்ம யோசிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த திங்கிங் வந்துட்டு ஓவர் திங்கிங். ஸோ ஓவர் திங்கிங்னா என்னன்னா, நம்ம என்ன நடக்குமோ, என்ன நடந்துச்சோ, இல்ல ஆல்ரெடி நடந்த விஷயத்த பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் ஓவர் திங்கிங். இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவர் திங்கிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாஸ்ட பத்தி நினைக்கிறது. ஒருவேளை நான் எக்ஸாம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இப்போ நான் பெரிய இடத்துல இருந்திருப்பணும், பெரிய ஆபீஸ்ல வேலை செஞ்சுருப்பணும். இல்ல அது கூட வேண்டாம், அவ்வளவு பெரிய இல்லாம இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னும் நியூட்ரிஷன் சாப்பிட்டிருந்தா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்திருப்பேன். சம்திங் அது மாதிரி வந்து நான் பாஸ்ட பத்தி யோசிக்கிறது. இதை நான் பண்ணாம இருந்திருக்கலாம், பண்ணிருக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு என் பசங்க கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்துட்டேன், அவங்க ரொம்ப திட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க டிவி பார்த்தாங்க, அதுக்கு நான் திட்டேன். இல்லைன்னா வந்துட்டு அவங்க ஹோம்ஒர்க் சரியா பண்ணல, நான் திட்டேன். நான் இன்னைக்கு வீட்டு வேலை சரியா செய்யல, இந்த வீட்டை சமைக்கல. இது மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், இந்த பாஸ்ட பத்தியே நினைச்சு கவலைப்படுறது அப்பப்போ. இது வந்துட்டு பாஸ்ட பத்தி நினைக்கிற ஒரு ஓவர் திங்கிங். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பத்தி நினைக்கிற ஒரு ஓவர் திங்கிங்னா, ஃபியூச்சர்ல என்ன ஆயிடுமோ, ஃபியூச்சர் வந்துட்டு எப்படி இருக்குமோ, நான் இப்போ இப்படி பண்ணா ஃபியூச்சர்ல ஒரு வேலை நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குமோ, அது மாதிரி நடக்காத சில விஷயங்களை கூட யோசிச்சு ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுற விஷயம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு எண்ட். ஒன்னு பாஸ்ட், ஒன்னு ஃபியூச்சர். அப்புறம் மூணாவது வந்துட்டு டிசிஷன் ஓவர் திங்கிங். சிம்பிளான டிசிஷன் கூட நம்ம சரியா இருக்க முடியாது. ரொம்ப வேணாங்க, ஒரு ஐஸ்கிரீம் ஃபிளேவர் வச்சுக்கலாம். நம்ம சாக்லேட் சாப்பிடணுமா, இல்ல இப்ப நான் வந்துட்டு போயிட்டு இப்ப ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணுமா, இது எல்லாம் வந்துட்டு நான் இப்ப எதை சூஸ் பண்ணிட்டோம், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அதை சூஸ் பண்ணிட்டாங்க, நான் இதை சூஸ் பண்ணட்டுமா, இல்ல ரெண்டுமே ட்ரை பண்ணணுமா. இதோ சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம சரியா டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு ஓவர் திங்கிங். நெக்ஸ்ட் வந்துட்டு சோஷியல் ஓவர் திங்கிங். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நான் இன்னைக்கு இது சரியா பண்ணலன்னா, இல்ல இந்த டீம் நீங்க பிரசன்டேஷன் சரியா கொடுக்கல, அப்ப என்னோட டீம் என்ன நினைக்கும் என்னை பத்தி. சோ இத மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு மார்க்ஸ் வரப்போகுது, அந்த மார்க்ஸ் நான் கம்மியா வந்துட்டேன்னா ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேச மாட்டாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க. இல்ல ரிலேட்டிவ்ஸ், இப்ப நான் வந்துட்டு ஸ்கோர் கம்மியா வந்துச்சு, அப்ப என் ரிலேட்டிவ்ஸ் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்க எல்லாம் அவங்க பசங்க கிட்ட என்ன பேசுவாங்க. இந்த மாதிரி சோஷியல் பத்தியே நினைக்கிறது, மத்தவங்களை பத்தியும் நினைக்கிறது, அது சோஷியல் ஓவர் திங்கிங். இப்போ ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங்? நமக்கு ஓவர் திங்கிங்ல ஸ்டாப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை கேட்ச் பண்ணணும். நம்மளுக்கு மைண்ட் இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, ஓ இப்ப நான் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், அது நம்மளுக்கு ஒரு இது தெரியணும். அப்ப தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ரிசர்ச்சர் சொல்றாங்க நம்ம வரி டைம் செப்பரேட்டா வச்சிடணும். அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கடி இந்த விஷயம் நம்ம எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நமக்கு கவலையா இருக்குன்னா அப்கோர்ஸ் நம்ம கவலைப்படுவோம். ஆனா இந்த அடிக்கடி நம்ம ஓவர் திங்க் பண்ற விஷயம், பாஸ்ட் ஒரு தப்பு பண்ணிட்டோம் பட் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓகே நம்ம அதுக்கு வந்து ஒரு வரி டைம் கொடுக்கலாம். இப்போ 4 o'clock இதை பத்தி நான் டீல் பண்ண போறேன். அந்த 4 o'clockனா ஓகே, நம்ம ஒருத்தர் கூட பிரச்சனை இருக்கு, அதை பத்தி 4 o'clock டீல் பண்ண போறோம் அப்படின்ட்டு இருக்கும் போது, நம்ம இந்த இன்பிட்வீன் கேப் 10 o'clock to 4 o'clock நீங்க வந்து அதை பத்தி யோசனையே வந்தாலும், ஓகே இந்த விஷயத்த நான் 4 o'clock டீல் பண்ண போறேன், இப்ப நான் அதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு இருக்கு. சோ நெக்ஸ்ட் 4 o'clock வந்து யூ ஹேவ் டு டீல். நீங்க அப்ப வந்துட்டு வேற ஏதாவது பிரச்சனையா ஒரு பர்சன் கூட இருக்குன்னா, அந்த பர்சன் கூட பேசுறதோ, கால் பண்றதோ, இல்ல அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றதோ இல்ல. இது நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த நமக்கு அந்த பர்சன் கூட பிரச்சனை இல்ல, சம்திங் நம்ம பாஸ் நம்மளே ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு அதை பத்தியே நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த 4 o'clock உட்காந்து சரி நம்ம இப்போ ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டோம், இப்ப நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், ஏதாவது சின்ன ஸ்டெப் எடுத்தா சரியாகுமா, அதை பத்தி யோசிச்சு அதுக்கான முயற்சி எடுத்து we have to do something there. அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வந்து we are going to achieve something. அந்த விஷயம் சால்வ் பண்ண we are trying. சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மைண்ட் ஒரு டீம் சேனல் மாதிரி தாங்க. எப்படின்னா இப்போ நம்ம எப்படி செப்பரேட், நமக்கு ஒரு சேனல்ல வந்து ஒரு சாங் போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு பிடிக்கல, நம்ம அதை மாத்திட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு சேனல்ல டான்ஸ் கத்துட்டு இருக்காங்க, அது பிடிச்சிருக்கு, நம்ம அதை பார்ப்போம். சேம் அதே மாதிரி நம்மளுக்கு ஓவர் திங்கிங் நம்ம மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கு.
அதை நம்ம சேனல்ல ஷிஃப்ட் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம கிராட்டிடியூட், நமக்கு இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு எனக்கு கரெக்டா சூப்பரான ஃபுட் சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் நல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், அது வந்துட்டு ஒரு கிராட்டிடியூட். நம்ம வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு, அது ஒரு விஷயம். இப்படி யாராவது சின்னதா ஒரு பாராட்டிட்டாங்க, ஒரு சூப்பரா இருக்கு, பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கீங்க, சம்திங் சொல்லிட்டாங்க, அது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்குற ஃபீலிங். ஸோ நம்மளோட மைண்டை வந்து போக்கஸை வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். நம்ம எங்க ஹாப்பினஸ் கிடைக்குதோ இல்ல நம்ம மைண்டை நம்ம ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்துட்டு செகண்ட். நெக்ஸ்ட் பிரசன்ட் மூமெண்ட்க்கு வாங்க. நம்ம எந்த விஷயத்தை யோசிச்சிருந்தாலும் பிரசன்ட் மூமெண்ட்க்கு வந்து இந்த மாதிரி என் பாடி இப்ப எப்படி ஃபீல் ஆகுது, இல்ல வந்துட்டு என்னோட பிரீதிங் எப்படி இருக்கு, இல்ல எனக்கு சுத்தி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி நீங்க யோசிக்கும் போது நீங்க பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துருவீங்க. சும்மா இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து கொஞ்சம் அவுட் சைட் வரலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்க இப்போ ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த why it's always me அப்படின்றத கொஸ்டினை விட்டுருங்க. ஏன்னா இது நம்மளுக்கு மட்டும் தான் நடக்குதுன்றது மாதிரி நம்ம யோசிக்கிறதால தான் இந்த ஓவர் திங்கிங்கே வருது. ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, ஏன் நான் ஃபெயில் ஆயிட்டேன், ஏன் நான் இதை பண்ணிட்டேன், ஏன் இப்படி நடக்குது, எல்லாரும் ஏன் என்னையும் மட்டும் டார்கெட் பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஏன் இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் இந்த வை கொஸ்டினை எடுத்தீங்கன்னாவே இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நீங்க இந்த வேல்யூஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. வேல்யூஸ்னா இப்போ நம்ம சுத்தி இருக்க மேபி நம்ம ஹெல்த், நம்ம கரியர், நம்மளோட ஃபேமிலி, இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி நம்ம அங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என் கரியர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என் ஹாபிஸ், எனக்கு இப்போ வந்துட்டு பேட்மிண்டன் நடப்பிச்சிருக்கா, சோ நான் போய் பேட்மிண்டன் ஆடுறேன். இது மாதிரி வந்துட்டு நம்மளோட ஷிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி நம்மளோட வேல்யூஸ் மேல நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். இப்படி பண்ணும்போது ஓவர் திங்கிங் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இல்ல ஜஸ்ட் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி கால் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் பேசினா கூட நம்மளோட ஓவர் திங்கிங் வந்து குறைஞ்சிடும். ரிசர்ச்சர் சொல்றாங்க நமக்கு இந்த ஸ்மால் டாக், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க கூட பேசும்போது நம்மளோட மைண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குமா. ஸோ இந்த ஓவர் திங்கிங் வழியா ஃபர்ஸ்ட் இந்த ஹாபிஸ், உங்களுக்கு ஒரு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா, டிராயிங் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்துட்டு இந்த ஸ்மால் பிளேயிங், சின்ன சின்னதா நம்ம குட்டி பசங்க இருந்தா கூட வீடு சுத்தி குட்டி பசங்க அவங்க கூட போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்ல இந்த பார்க்ல வாக்கிங் போறது, ஜாகிங், இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், டிராயிங், டிவி பாக்குறது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, டிவி இல்ல மியூசிக், நம்ம எதுவா இருந்தாலும் நம்மளோட நார்மல் ஷிஃப்ட், நம்மளோட போக்கஸை கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாவே இந்த ஓவர் திங்கிங் கம்மியாவே ஃபுல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மெயினா போக்கஸ் பண்ண வேண்டியது இந்த எப்படி சால்வ் பண்றதுன்றதுதான். ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.